no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் இப்போது 2 முக்கியமான விழா நடந்துகிட்ருக்கு. ஒன்று காதுகுத்து விழா, இன்னொரு பக்கம் மொட்டையடிக்கும் விழா. நீங்கள் எந்த விழாவுக்கு போகலான்னு இருக்கீங்க? விஜய் அரசியலுக்கு வந்தோடனே நான் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னு சொன்னால் முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரித்து சில படங்களை எடுத்தாப்புல ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. விஜய் மன்னிப்பு கேட்கல. எதுக்காக? சீமான் ஜெயிச்சுட்டு ஆட்சிக்கு வந்தாருன்னா அவருக்கு அந்த கீழ் லெவலில் எந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியும். விஜய்க்கு என்னங்க தெரியும்? என்னுடைய அனுமானம் என்னன்னா, திமுக அதிமுக தான் போட்டு, சீமானும் டிவிக்கே தான் போட்டு வரட்டுமே பாஜக என்னன்ற. நான் எங்க யூபியில் முஸ்லீம்கள் வாழலையா? வாழறான் இல்லை. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் பாஜக காரர் மாதிரி பேசுறீங்க. அப்படி நான் என்ன சொல்றேன்னா, யூபியில் துப்பாக்கி சுடுக்கு வேலூர் இப்ராஹிம் தடா ரஹீமுக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறாங்க இல்லையா? நான் கேட்குறேன், ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போது 2 முக்கியமான விழா நடந்துகிட்ருக்கு. ஒன்று காதுகுத்து விழா, இன்னொரு பக்கம் மொட்டையடிக்கும் விழா. நீங்கள் எந்த விழாவுக்கு போகலான்னு இருக்கீங்க? ரெண்டுமே அரசியல் தானே. ஏன்னா உண்மையான காதுகுத்து விழாவோ இல்லை மொட்டை அடிக்கிற விழாவோன்னா ரெண்டுத்தில் எதனா ஒன்று கலந்துக்கலான்னா ரெண்டுமே அரசியல் ரீதியாக தான் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் திமுகவினுடைய சில பல துரோகங்களை மேற்கோள் காட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, காதுகுத்து விழான்றாங்க. அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருச்சு அப்படின்றதுக்காக மொட்டை அடிக்கும் விழான்னு அவங்க கொண்டாடுறாங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக தேர்தல் நேரத்தில் நடத்தக்கூடிய விழாவாக தான் நம்ம பார்க்க முடியும். அரசியல் ரீதியாக அப்படின்னு நீங்கள் சொல்கிறனால கேட்குறேன். இப்போ யாருக்கு காது குத்துறா, யாருக்கு மொட்டை அடிக்கிறா அப்படிங்கிற பிரதான கேள்வி இருக்குது. அரசியல்வாதிகள் மக்களுக்கு காது குத்துறாங்களா இல்லை மொட்டை அடிக்கிறாங்களா? இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எதுவுமே கணிப்பு சொல்ல முடியாது. இன்னும் கூட்டணி முடிவு ஆகலை எல்லா கட்சியிலுமே. கூட்டணி முடிவானதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். இப்போ சொல்கிறது எல்லாமே ஜோசியம் சொல்கிற மாதிரி ஒரு அனுமானத்தில் சொல்லிக்கலாம். இதுதான் இவங்க தான் மொட்டை அடிக்கிறது இதுக்காக தான் பண்ணுறாங்க, காது குத்துறது இதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு. இப்போ நடக்கிறது எப்படின்னு சொன்னால், தேர்தல் நெருங்க ஒவ்வொரு கட்சியும் இப்போ திமுக ஆட்சியில் இருக்குது, மறுபடியும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் எடுக்கிறாங்க. அதிமுக பொறுத்தவரையிலையும் இழந்த ஆட்சியை எப்படியாவது இந்த வாட்டி பெறணும் அப்படின்றதுக்காக அவங்க மும்முரத்தில் இருக்காங்க. இது 2 பேர் தான் இப்போதைக்கு களத்தில் இருக்காங்க. இப்போ இன்னொன்று பார்த்தா விஜய், சீமான். இப்போ விஜய், சீமான், அதிமுக, திமுக இப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, இதில் விஜய் சொல்கிற மாரி டிவிகே டிஎம்கே அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இன்னொரு தமிழ்நாட்டு அரசியல் இன்னும் அந்த மாதிரி கள சூழல் மாறலைன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயம் 100% மாறல. நீங்கள் யதார்த்தமாக பாருங்கள், இங்கே அதிமுக, திமுக நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ கீழே இறங்கி கூட நீங்கள் போய் சர்வே எடுங்க. சின்ன பசங்க வேணால் சொல்லுவாங்க விஜய்ன்னு சொல்லுவாங்களே தவிர, பெண்கள் பெரியவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அதுதான் வாக்காளர்கள். நீங்கள் இன்றைக்கி ஒரு 18 வயசு பையனை எஸ்ஐஆர் மூலயமா நீ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஓட்டை வாங்கிட்டேன்னு சொன்னால் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். அப்போது அந்த மாதிரி கூட்டம் அவருக்கு ஓட் பேங்காக மாறி இருக்குன்னு சொன்னால், அவனுக்கு ஓட்டு இருந்தால் தான் நான் ஓட்டு போடுவான். ஓட்டே இல்லையே. ஏன்னு சொன்னால் பெரும்பாலான நபர்கள் எடுக்கலை, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கல. அதே நேரத்தில் 35 வயசுக்கு மேலே உள்ளவங்க அது ஒரு நாள் விடுமுறை போட்டாச்சும் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்த்தாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் யாருமே முன்னெடுத்த நீங்கள் கூட பார்த்துக்கலாம். எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்குகிற இடத்துலையோ அது ஃபில் பண்ணி கொடுக்குற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் யாருமே காணோம். நானும் பல இடத்துல போய் பார்த்தேன், காணோம். அப்போ அப்படி இருக்கும்போது அது போன்ற இளைஞர்கள் விஜய்க்கு ஒரு ரசிகர்களாக இருக்காங்களே தவிர, இப்போ அவங்களுடைய ஓட்டே இல்லாதபோது அவங்க எப்படி ஓட்டு போட முடியும்? அவர் எதனா கூட்டம் போட்டால் கூட்டம் போவாங்க. எப்போவுமே காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்திங்கன்னா ஒருத்தன் அந்த கட்சிக்கு அல்லது ஒருத்தன் விஜய்க்கு ஆதரவான நபராக இருந்தால் அவன் காலேஜில் இருக்கக்கூடிய 100 பேர் அவங்க கூட போவாங்க. பட் இதெல்லாம் ஓட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அந்த யங்ஸ்டர்கிட்ட பொறுத்தவரையிலும் இப்போ நீங்கள் நானும் சொன்னால் நம்ம வயசுக்கு இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போனோன்னா நம்ம கூட 2-3 பேர் தான் போவோம் உதாரணத்துக்கு. இப்போ அவனுங்க பசங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரும் 50 பேர் 25 பேர் அப்படி ஏய் வாடா விஜய் விஜய் இப்படி தான் கூட்டம் கூடுது. அதனால தான் அந்த மக்களை ஒழுங்குபடுத்தவே முடியல பாருங்கள். அவங்க பாருங்கள், என்னடா நமக்கு முன்னாடி நிற்கிறாங்க, பெண்கள் நிற்கிறாங்க, வயசானவங்க நிற்கிறாங்க, குழந்தைங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள தள்ளக்கூடாது, நம்ம அவங்களுக்கு ஒரு எந்த விதமான ஆபத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு அந்த இளைஞர்களுக்கு ஒன்றுமே இல்லையா. நம்ம போய் பார்க்கணும் முன்னாடி யாராக இருந்தாலும் தள்ளு, எது ஒன்றும் மீறி
அப்படின்றது தான் அந்த கூட்டம் இருக்கு. சரி அதை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அரசியல்படுத்தப்பட்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம யதார்த்தத்துல பாக்குறோம். கூடவே நம்ம நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறனால கேட்கிறேன். ஏற்கனவே நீங்க 2 திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை வந்து பார்த்திருக்கீங்க. அப்போ நம்ம என்ன மாதிரி அரசியலை அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அண்மையில எழில் நாகநாதன் எம்எல்ஏ அவர்கள் தற்குறின்னு அவங்கள சொல்லாதீங்க, அவங்கள்ட்ட போய் பேசுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். அப்போ எல்லா கட்சி தலைவர்களுக்கும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அந்த பொறுப்பு அப்படிங்கிற ஒரு பிரதான ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து இன்னும் அவங்கள சரிவர நம்மளும் அரசியல்படுத்தப்படல அப்படிங்கிறதான ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல நிச்சயம் நீங்க சொல்றது உண்மை. ஆனா அதே நேரத்துல ஒரு தலைமை இருக்கு பாருங்க. இப்ப விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரி ரசிகர்களா இருந்தாங்க. இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. தொண்டர்களா மாத்தணும். அதுக்குண்டான முயற்சிகளை தவேகா சார்பா என்ன முன்னெடுத்தாங்க? விஜய் எடுத்தாப்புலயா? அல்லது அடுத்த கட்ட உள்ள தலைவர்கள் யாராவது எடுத்திருக்காங்கன்னா, யாருமே எடுக்கல. நீங்க பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்கல அப்படி. அப்படி முன்னெடுக்கல. இப்போ கூட விஜய் போறாப்புல, அந்த ஒரு தோழர், தோழி, நண்பா, நண்பி. நண்பி இப்படி தான் பேசுறாங்களே தவிர, நீ அங்க போய் அரசியல் அப்பா நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இங்க வந்து பெண்கள் வந்திருக்காங்க நெறைய பேரு. குழந்தைகளோட வந்திருக்காங்க. வயசானவங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு நீங்கலாம் ஒரு அரணா இருக்கணும். ஒரு பாதுகாவலன் மாரி இருக்கணும். இப்படி வந்து அரசியல் நெறிப்படுத்தணுங்க. அது ஏன்னா விஜய் சொன்னா கேட்பானுங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள் இல்ல தான். எடப்பாடி சொன்னாவோ, எம்.கே. ஸ்டாலின் சொன்னாவோ, கேட்கிற மனநிலையில இளைஞர்கள் ஏன் இல்ல முதல்ல? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல. அதாவது யாருக்கு போறாங்க? யார ரசிகர்களா ஏத்துட்டு இருக்காங்க? புரியுதுங்களா? இதுதான் நீங்க பார்க்கணும். இதுல வந்து இல்ல ஒரு அரசியல்வாதிக்கு ரசிகரா இருக்கக்கூடாதா? இல்ல இப்போ அரசு சீமான் அவர்கள் இருக்காரு. ஆமா. சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு? என் கொள்கை கூட இருக்கிறவங்க கண்டிப்பா என் கூட டிராவல் பண்ணுவாங்க. அவங்க ரசிகர்கள் கூட்டம் இல்ல அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அந்த மாரி ஏன் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ரசிகர்களா இருக்கக்கூடாது? இல்ல அரசியல் கட்சிக்கு ஏன் ரசிகர்கள்னா, அரசியல் கட்சி இதுவரையும் அப்படி உருவாக்கல யாரையுமே. ரசிகர்களா உருவாக்கல. தொண்டர்களா தான் உருவாக்கி எம்ஜிஆர் கூட பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு இறங்கும்போது, ரசிகர்களா இருந்தவங்களலாம் தொண்டர்களா மாத்துனாரு. உதாரணத்துக்கு இவரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் எடுத்துங்க. ரசிகர்கள தான் தொண்டரா மாத்துனாங்க. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு விஜயகாந்த் மறைந்ததுக்கு பிறகு கூட, சில பல தடுமாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, அந்த தொண்டர்கள் இன்னும் உறுதியா இருக்காங்க பாருங்க. அதுதான் தொண்டர்களா மாத்தணும். ஒரு கட்சிக்கு தொண்டர்களா மாத்தணும். விஜய் வந்து அதுக்குண்டான முன்னெடுப்பு எதுவுமே இதுவரையிலும் பண்ணலன்றேன் நானு. அந்த நீங்க வந்து விஜய் பண்ணல. ஆமா. ஓகே ரைட்டு. இப்ப விஜய் பண்ணாதம்போது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது எம்.கே. ஸ்டாலினோ அது மத்தவங்களோ வந்து அத வந்து புரிந்து கொண்டு நம்ம அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத பேச ஆரம்பிக்கணும்ல. இன்னுமே வந்து நம்ம அப்படியே அலட்சிய போக்காக வந்து தாவேக்காக்கு கூட்டம் வரும். கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்லி 2 பிரதான கட்சிகளும் வந்து வைக்கிறாங்க. அவங்கள ஈர்ப்பதற்கு இந்த 2 கட்சிகள் என்ன பண்றாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல இருக்குல்ல. அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய இப்போ ஆளுங்கட்சியா இருக்க திமுக, சில பல திட்டங்கள கொண்டு வருது. விளையாட்டு மறுபடியும் அது இதெல்லாமே கொண்டு வருது. அதேமாரி அதிமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லி, இதெல்லாம் வந்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் தான் நீங்க பார்க்கணும். புரியுதுங்களா? அதே நேரத்தில விஜய்க்கு வந்த ரசிகர்கள வந்து ஸ்டாலினோ அல்லது எடப்பாடியோ வந்து நீ ஒழுங்கா இரு, இப்படி இருக்காத, அப்படி இருக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டான். இப்போ உங்க வீட்டுக்கு வந்து நான் அட்வைஸ் சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி நிலை தான் இருக்கு. இத்தன நாள் வந்து நீங்க சொல்றத தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப 18, 19 வயசு அல்லது 21, 22 வயசு பசங்க ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல்ல வாக்களிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2021ல விஜய் அவர்களே யாருக்காக வாக்களிச்சார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து இத எப்படி பார்க்குறது அப்போ? இல்ல நீங்க வந்து ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு கேள்வி எழுப்புனீங்க. அது திமுக, அதிமுக 2 பேரும் ஆண்டு இருக்காங்க. இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க? இப்ப விஜய் என்ன கொண்டு வரப்போறார்? இப்படியாப்பட்ட ஒரு கேள்வி முதல்லயே நீங்க வச்சீங்க இல்லைங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, விஜய் என்ன கொள்கை? ஒரு மாற்று திட்டங்கள் எதனா இருக்குன்னா இல்ல. இப்ப உதாரணத்துக்கு நான் ஆட்சிக்கு வந்தா, அ மதுக்கடை ஒழிப்பேன். டாஸ்மாக ஒழிப்பேன். சொல்லலையே எதுலயும். தேர்தல் அறிக்கையில சொல்லுவாரா இருக்கும். தேர்தல் வாக்குறுதிகள்லாம் வரப்போகுதுல்ல. இல்ல தாவேகா சார்பா அதுபோல குழு அமைச்சிருக்காங்கல்ல. பேச்சே இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு திமுக தீய சக்தின்னு சொல்றது பெருசு இல்ல. திமுக தீய சக்தின்னா என்னன்னு மக்கள விளக்கணும். அதுவும் குறிப்பா உன்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட நீ வந்து விளக்கி சொன்னன்னா, அந்த இளைஞர்கள் போய் அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட, நண்பர்கிட்ட, உற்றார் உறவினர்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போ நீ வந்து தீய சக்தின்றது மட்டும் நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னா, அது அரசியல் நெறிப்படுத்துற மாரி ஆகாது இல்லையா? ஸ்ட்ராட்டஜிய வந்து நம்ம முன்னாடியே சொல்லிற முடியாதுல்ல. ஏற்கனவே திமுக, அதிமுக கட்சிகள் பழம் தின்னு எல்லாமே நம்ம அரசியல் ரீதியா நம்ம சில வார்த்தைகள பயன்படுத்தி நம்ம சொல்லுவோம். அந்த மாரி விஜய் அவர்கள் இப்ப தான் வந்திருக்காருங்கும்போது எல்லாமே வந்து ஓப்பன் அப் பண்ணிற இல்ல முடியாதுல்ல. இப்போ விஜய் வந்து ஆல்ரெடி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அவர் சொன்னது, இது வந்து நம்ம ரூமுக்குள்ள பேச வேண்டியது அப்படின்லாம் திருமாவளவன் சொன்னாரு. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொன்னாங்க. அப்போ எந்த நேரத்துல பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்குன்னு சொன்ன பிறகு கூட எந்த கூட்டணி கட்சியும் அவர்கிட்ட போகல. மெய்யா ஏன் காரணம் நீங்க ஏன் போல?
இல்ல காரணம் இல்ல என்ன இந்திய சொல்லுங்க? தேசிய லீக் ஏன் போல நீங்க தடா ரஹீம் ஏன் வந்து விஜய்க்கு எதிரான மனநிலை இருக்கீங்க? இல்ல எதிரானன்னு சொன்னா நான் இன்னைக்கு இல்ல. 2012லேருந்து விஜய் எதிர்த்திருக்கேன். விஜய் எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்கேன். எல்லாமே பண்ணியிருக்கேன் நானு. என்ன இன்னைக்கு காரணம்? இன்னைக்கு வந்து விஜய் வந்து இது அரசியலுக்கு வந்தவுடனே நான் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னு சொன்னா, முஸ்லீம்களை தீவிரவாதியா, பயங்கரவாதியா சித்தரிச்சு சில படங்கள் எடுத்தாப்புல. அவரு ஹீரோவா அவர் எடுக்கல. விஜய் எந்த படமே எடுக்கல. அவர் நடிகரா நடிச்சாரு. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. சாதாரணமா ஒரு நடிகர வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு இயக்குனர் தான் ரெடி பண்ணுவாரு. இது போன்ற மாஸ் ஹீரோக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க நினைக்கிறவங்க தான் புரொடியூசர். அவங்க நினைக்கிறவர் தான் இசையமைப்பவர். அவங்க நினைக்கிறவங்க தான் ஹீரோயின் யார போடணுன்றது. அவங்க அந்த கதையில என்ன சொல்றாங்களோ அதுதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. மாஸ் ஹீரோ இப்போ ரஜினிகாந்த் இருக்கட்டும், கமலஹாசன் இருக்கட்டும், இல்ல அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இந்த மாரி தான். இவங்க முடிவு பண்ணது தான். அப்போ இந்த கதையில இப்படி ஒரு சமூகத்துக்கு எதிரான சில பல வசனங்கள், சில பல காட்சிகள் வருதுன்னா, அது வேண்டான்னு சொல்லியிருந்தா நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த மாரி நீக்கியும் பல படங்கள் வந்திருக்குல்ல. விஜயோட படங்கள் அந்த இல்லையே மாரிலாம் நீக்கலையே. வந்திருக்குல்ல. கடைசி வரையிலும் நீக்கல. இன்னேலும் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல சங்கர். விஜய் மன்னிப்பு கேட்கணுமா? கேட்கல. எதுக்காக? ஏன் இந்த மாரி திரைப்படங்கள் நடிக்கும்போது, இப்படி நான் வந்து அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். இருந்தாலும் இல்ல சில படம் ஆரம்பிக்கும்போதே அப்படித்தானே சார் போட்டு இல்ல பண்றாங்க. போடலையே. கற்பனைன்னு சொல்லலையே. நிஜத்த தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாரி தான் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு கற்பனை கதாபாத்திரம். இதனால இஸ்லாமியர்கள் மனம் புண்பட்டு இருந்தா, அத மன்னிச்சீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றியே. ஆனானப்பட்ட ஜெயலலிதா கூட என்ன சொன்னாங்க? "நான் ஒரு முறை தவறு செய்து விட்டேன். பாஜகவுடன் கூட்டணி வைத்து. நான் சாகும் வரையில் நான் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு" சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்க. ஜெயலலிதா மாஸ் லீடர். தமிழ்நாட்டுல தனித்து நின்னு வெற்றி பெற்றவங்க. உண்மையா இல்லைங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடர் அவங்க. அவங்க கூட சில பல நேரங்கள்ல மன்னிப்பு இன்னும் விஜய் வந்து களத்துக்கே வரலைங்க. இப்படியே இருந்தா இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்ற மாரியே விஜய் ஜெயிச்சிடுறாருங்க. முதல்வர் ஆயிடுறாருங்க. சட்டமன்றத்துக்கு போறாருங்க. சட்டமன்றத்துக்கு போய் இதே மாரி தான் 5 நிமிஷம், 4 நிமிஷம் பேசிட்டு போயிடுவாரா? கவர்னர் உரைக்கு பதிலு, சட்டமன்ற உறுப்பினர் கேட்குற கேள்விக்கு பதிலு, அங்க நான் பேச மாட்டேன். இவன்லாம் ஒரு ஆளு. இவன் எம்எல்ஏ ஆயிட்டா இவன் சொன்னா நான் கேட்கணுமான்னு சொல்லிட்டு முடியுமா? நான் கேட்குறேன் உதாரணத்துக்கு. அப்போ மக்களோட இன்னும் வந்து அவரு ஒரு ஒரு மெர்ஜே ஆக மாட்டேன்ட்டாப்புல. விமானத்த கூட தனி விமானத்தில தான் போறாப்புல. பட் நீ இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஹீரோவா இருந்தீங்க. நீங்க எப்படி வேணா இருக்கலாம். தனி விமானத்தில போலாம். மக்கள்கிட்ட வந்து தூரமாவே மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு நீங்க வாழலாம். அதெல்லாம் இன்னைக்கு நீங்க அரசியல்ன்றது எப்படின்னு சொன்னா, குப்பை மேட்ல இருக்கவன கூட தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு கொஞ்சுறது தான் அரசியல். இதுதான் எம்ஜிஆரும் பண்ணாங்க. இதுதான் கருணாநிதியும் பண்ணாங்க. இதுதான் ஜெயலலிதாவும் பண்ணாங்க. எம்ஜிஆருக்கு இல்லாத ஒரு மாசா தமிழ்நாட்ல. ஜெயலலிதாவுக்கு இல்லாத ஒரு மாசா தமிழ்நாட்ல. அவங்க கூட வந்து அப்படி இன்ன வரையிலும் நீங்க வந்து எப்படின்னா, ஒரு விஜய பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒ ஒரு விதமான என்னது ஒரு ஒரு சினிமாத்துவமே இருக்கு பாருங்க. அவரு எங்க போனாலும் சினிமாத்துவம். ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அதுவும் சினிமாத்துவமா தான் இருக்கு. இப்ப எல்லா கட்சி தலைவரும் அந்த அந்த ட்ரெண்ட தானே வந்து இல்ல, ஃபாலோ இல்ல. எல்லா பண்றாங்க. கட்சியும் இல்ல. விஜய் இது வந்து இப்ப மாநாடு 100% அடிக்கடி திமுக சார்பா போடப்படுது. இப்போ நேத்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, 25 வருஷம் கழிச்சு நான் இப்பதான் திரையரங்குக்கே வந்திருக்கேன். இதயக்கனி படத்த வந்து பார்க்கறக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் ட்ரெண்ட் தானே. அரசியல் க்காக தானே இது எல்லாமே நீங்க பண்ணப்படுது எப்பயாவது அப்படிங்கிற ஒரு விஷயம் பாருங்க இருக்குல்ல. நீங்க எப்பயாவது பாருங்க. நம்ம வந்து முதல்வர் ஸ்டாலினு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி, அல்லது பாஜகவினுடைய மாநில தலைவர்களோ, அல்லது காங்கிரஸினுடைய மாநில தலைவர்களோ, எல்லாரும் விமானங்கள்ல பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. சீமான் உட்பட. ஆனா யாராவது தனி விமானத்தில போறாங்களா? ஏன்னா அரசியல்ல இறங்கிட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு போனீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு இங்கேருந்து திருச்சிக்கு போறீங்க. ஜென்ரல் ஃப்ளைட்ல போனா பல பேர் அங்க பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட பார்ப்பாங்க, கூடுவாங்க. அங்க ஏதாவது பேசுவாங்க. பிரச்சனை ஏங்க நடக்கும். நான் என்ன சொல்றேன் மக்கள் அங்க மற்றவங்கலாம் வந்து கூடுவாங்க. அது அ அவங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். நீங்க அப்படி அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. அப்படியெல்லாம் நீங்க பார்க்கவே இல்ல கூடாது. நானும் பல்வேறு அரசியல் தலைவர்கள பேட்டி எடுக்கிறேன். விஜய்னாவே அவ்வளோ காண்டா உங்களுக்குலாம்? இல்ல காண்டுன்றது இல்லம்மா. ஏன் அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றீங்க? அதான் என்னுடைய இல்ல கேள்வி. சார், அன்னைக்கு நம்ம அந்த கரூர் சம்பவத்த நம்ம திரும்ப உதாரணத்துக்கு எடுத்துக்க வேண்டியது இருக்கு. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் யாருமே வர வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா எல்லாருமே வந்தத நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அந்த அண்மையில நடந்த சேலம் நிகழ்வுக்கு கூட குழந்தைய கூட்டிட்டு வராதீங்க. பெண்கள் எல்லாரும் வர வேண்டாம். ஐ மீன் மத்த பொதுமக்கள்லாம் யாரும் வர வேண்டாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பயும் வந்து வராங்க. அப்புறம் புஷி ஆனந்த் எல்லாத்தையும் ஏன் குழந்தைய கூட்டு வர்றீங்க? திரும்ப அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷுவல்லாம் வர்றதையும் நம்ம நீங்க பார்த்தோம். என்ன இப்போ பண்றீங்க? தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தும் வராங்க அப்படின்னா, விஜய் மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஈர்ப்புனால வராங்க அப்படிங்கிறது தானே இதுக்கு காரணம். இதுதான் ஒரு விதமான நெரேட்டிவ் செட் பண்றாங்க விஜய் கோஷ்டி. நீங்க நேரடிவ் விஜய் இல்ல. அவரு 20, 30 வருஷமா படத்துல நடிக்கிறாரு. அதாங்க பார்த்திருக்காங்க, நான் ரசிச்சிருக்காங்க. இல்ல சங்கர். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? காண்டான்றீங்க. நமக்கு என்ன காண்டு?
அரசியல்ல யாருன்னா வரலாம், யாருன்னா ஆளலாம். அது தப்பே இல்ல. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்களா வராங்க மக்கள். இல்ல. அவங்களுடைய ரசிகர் மன்றம் சார்பா தகவல் போகுது. நீ இவ்வளோ கூட்டத்த கூட்டணும். கூட்டிட்டு வா. கூட்டத்த 5000 பேர் வச்சு கூட்டத்த நடத்துறாங்க. இதுக்கு மேல எவ்வளோ கம்மியா வச்சு நடத்துறதுன்னு இல்ல. தெரியல. நான் என்ன இதுவே சொல்றேன், இன்னொரு விமர்சனம் ஆகுது. 5000 பேருக்கு ஏங்க நீங்க வந்து பொது வெளியில கூட்டம் போறீங்க? ஒரு மண்டபத்துல நடத்தி முடிச்சிடலாமே அப்படிங்கிறாங்க. இல்ல. மண்டபம் ஏன் வந்து கிடைக்க மாட்டேங்குது? அப்படின்னு அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, மண்டபம் எங்க தலைவர் வந்தா குடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க. அங்க உள்ளூர்ல இருக்கிற பாலிடிக்ஸ் மத்த கட்சிகள்லாம் வந்து பிரச்சனை பண்றாங்க. இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? நீங்களே அவங்க சொல்றத நம்ம இ நம்பணும். நீ இதுவே நீங்களே இல்ல நீங்க சொல்றீங்க. நீங்க பல்வேறு கூட்டங்கள நீங்க நடத்தியவரு. பல்வேறு கூட்ட நிகழ்ச்சிக்கு நீங்க போனவரு. அங்க எப்படியெல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது ஏங்க உங்களுக்கு தெரியும்ல எதிர்ப்புகள் பிராக்டிகலா. வந்து தெரிவிப்பது காவல்துறையுடைய கடமைங்க. எப்பவுமே காவல்துறை வந்து நீங்க ஒரு கூட்டத்துக்கு போய் பர்மிஷன் கேட்டாலும், உடனே வாங்கி கையெழுத்து போட்டு கூட்டத்துக்கு அனுமதின்னு சொல்ல மாட்டாங்க. அத வாங்கி இப்ப சமீபத்தில கூட புதுக்கோட்டையில எனக்கு ஒரு கூட்டம் போன ஞாயிற்றுக்கிழமை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு சொன்னா, அங்க யாரோ மினிஸ்டர் யாரோ வர்றாங்க. ஒரு அரசு விழா இருக்கு. இந்த நேரத்தில இவரு வந்தாருன்னா வேற மாதிரியா பேசுவாரு. அதனால வேண்டாம்ன்னு சொல்லிட்டு பாருங்க உங்களுக்கே தடுத்துட்டாங்க. இந்த நிலைமைங்கும்போது, அப்ப இருக்கு. விஜய்க்கு அதே நிலைமை தானே? இல்ல நடக்குது. நம்ம நான் என்ன அரசியல் சொல்றேன், கட்சி தலைவரா இல்ல பார்க்கும்போது, சங்கர். நான் என்ன சொல்றேன், அதை மீறி தான் நம்ம போடுறோம். அத மீறி தான் போடணும். இத வந்து நான் வந்து புரொபகண்டா பண்ணிட்டு, இப்ப பாருங்க குடுக்கல, பாருங்க குடுக்கல, பாருங்க குடுக்கலன்னு சொன்னா, அது அரசியல் இல்லன்றேன் நானு. இப்ப சீமானுக்கு நடக்காத கொடுமைகளா? தமிழ்நாடு முழுக்க. அவர் எங்கெங்க கூட்டம் போடுறாங்களோ, அங்கெல்லாம் வந்து அனுமதி மறுக்கப்படுது. இருந்தாலும் மீறி என்ன பண்றாரு, சண்டை போட்டுட்டு தான் இருக்காரு. இந்த வாரம் இல்லன்னா அடுத்த வாரம், அடுத்த வாரம் இல்லன்னா அடுத்த வாரம். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து சீமானுடைய கூட்டங்கள் நடக்காத நாட்களே இல்ல. அப்படி நடந்துட்டே இருக்கு. என்ன? அதெல்லாம் எந்த ஊடகங்களும் ப்ரமோட் பண்ண மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு வந்து மண்ணுக்கான அரசியல், மக்களுக்கான அரசியல கொண்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் கார்ப்பரேட் அரசியலா பார்க்குறேன் நானு. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு ரூ. 5000 இருந்தா தான் திமுக வந்து இந்த தேர்தல எதிர்கொள்ளும். நீங்க குறைஞ்சபட்சம் 25லேருந்து ரூ. 50 கோடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து இவனுங்க செலவு பண்றாங்க. திமுக, அதிமுக 2 சொல்லி. இப்ப விஜயும் அப்படி கோடிக்கணக்குல செலவு பண்றதுக்கு தான் தயாரா இருக்காப்புல. ஆனா அத விட்டு ஒ ஒ 1,00,000 2,00,000 அந்த துண்டு பிரசுரங்கள் போட்டு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணி, எங்களுக்கு வாக்களிங்க. நாங்க உங்களுக்காகவே நாங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருப்போம்ன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடிய சீமானுக்கு ஏன் ஆதரிக்கக்கூடாதுன்றேன் நானு. இதுதானேங்க அரசியலு. நாளைக்கு சீமான் ஜெயிச்சுட்டு ஆட்சிக்கு வந்தாருன்னா, அவருக்கு அந்த கீழ் லெவல்ல எந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியும். விஜய்க்கு என்னங்க தெரியும்? விஜய்க்கு என்ன தெரியும்? கேட்டா சொல்லுவாங்க. அப்ப செஞ்சுக்கோங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வராங்க. அங்க வந்த பிறகு அதிகாரிங்க சொல்லுவாங்கன்னா, அப்ப அதிகாரிகள் எப்படி ஆகும்? இப்ப திமுக எப்படி ஒரு கம்பெனி ஆக்குனாங்களா? அதிமுக ஒரு கம்பெனி அதே மாரி ஒரு கம்பெனி ஆக்கிடுவாங்க. இப்ப சீமான பத்தி நீங்க சொல்றீங்க. இப்போ இன்னொரு பேசுபொருள் என்னன்னா, தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு தாவேகா தலைவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பேசுபொருளா மாறி இருப்பது, சீமான் ஓட்டுகள தாவேகா வந்து பெறுவதற்கான அதிக சூழல் இருக்கு. நான் சொல்றத எழுதி வச்சுக்கங்க. அது நடக்கலன்னா, அப்ப நீங்க இதே இடத்துல என்கிட்ட கேள்வி கேளுங்க. என்னுடைய அனுமானம் என்னன்னா, திமுக, அதிமுக தான் போட்டி. சீமானும் டிவிகே தான் போட்டி. என்டிகேவோட அதிகமான ஓட்டு வாங்கணும்னு விஜயுடைய எண்ணம். இப்ப என்டிகேவோட நாங்க போட்டி போடுறோம்னா, அவருக்கு பலகீனமா பார்க்கறது. அதனால ஆளுங்கட்சியோட நாங்க எதிர்த்து போடுறோம். மற்றவங்கலாம் நாங்க போட்டியிலே இல்லாதவங்ககிட்ட சண்டையே போட மாட்டோம். அவங்கள பத்தி நாங்க பேசவும் மாட்டோம். ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லி டயலாக் விடலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா, என்டிகே கூட தான் டிவிகே போட்டி தமிழ்நாட்டுல. ஏன்னா அதிமுக ஒரு வோட் பேங்க் இருக்குங்க. திமுக வோட் பேங்க் இருக்கு. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணின்றது வோட் பேங்க் இருக்கு. இன்னைக்கு கூட பேஸ் லெவல், பூத் லெவல் கமிட்டி வந்து திமுக, அதிமுகவுக்கு மட்டும் தான் இருக்கு. வேற யாருக்கு இருக்குன்றேன்? அது விஜய்க்கு இருக்கா? கூட்டம் வர்றது முக்கியம் இல்லைங்க. பூத் கமிட்டி என்பது ஒரு தெருக்கு வந்து ஒரு பூத் வச்சிருப்பான். குறைஞ்ச ஒரு தொகுதிக்கு வந்து 600லேருந்து 1000 பூத் வரையிலும் ஒரு தொகுதி இருக்கு. ஒரு தொகுதிக்கு 3லேருந்து 4 பேர் ஒரு பூத் கமிட்டியில ஒரு கட்சி சார்பா உட்காருவான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் வந்து மஸ்ட்டு. அந்த அந்த அது வந்து 2, 3% வாக்குகள அப்படியே மாத்தும் அது. இப்போ உதாரணத்துக்கு நான் உட்கார்ந்திருப்பேன் பூத் கமிட்டி. நீங்க ஓட்டு போட வருவீங்க. ஆனா நீங்க ஓட்டு போடணும்னு சொல்லி வந்தது வேற யாருக்கோ போடணும்னு நெனச்சுட்டு வருவீங்க. என்னைய பார்ப்பீங்க. "என்னடா ரஹீம் பாய் தான நமக்கு என்ன பிரச்சனைனாலும் வந்து நிக்கிறாரு. அப்ப இவரு எந்த கட்சி? இந்த கட்சியா? சரி அவருக்காக நம்ம போடுவோம்." இதுதான் பூத் கமிட்டி. நீங்க அந்த ஒரு பூத் கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு அன்னைக்கு மட்டும் ரூ. 50,000 செலவு பண்ணுவாங்க. ஒரு பூத் கமிட்டிக்கு. 50,000லேருந்து ரூ. 1,00,000 ஒரு பூத்துக்கு. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பூத் இருக்குன்னு சொன்னா, அதுக்கே ஒரு ஒ ஒரு 2, 3 கோடி ஒதுக்கிடுவானுங்க, தேர்தல் நேரத்தில. இந்த மாரி ஏதாவது விஜய் கிட்ட இருக்கா? கூட்டம் கூடுது, ஓட்டு வந்து 40 வாங்கிடுவாரு, 30% வாங்கிடுவாரு, 40% வாங்கிடுவாரு, ஆட்சிக்கே வந்துருவாரு, முதல்வர் ஆயிடுவாரு. முதல்வர் ஆயிட்டு தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்.
இதெல்லாம் என்னங்க கற்பனையாக தாங்க தெரியுது எனக்கு. சீமானுக்கான ஸ்பேஸ் இந்த தேர்தலில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவருடைய ஓட் பேங்க் மாறாது, ஏறும். இப்போ 8லேருந்து 9 ஆகலாம், 10 ஆகலாம். அவர் ஆட்சிக்கு வருவாருன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய எண்ணம்னு சொன்னால், சீமான் வந்து எப்படியாவது இந்த தேர்தலில் அவரு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் நான். சீமான் எப்படியாவது மட்டும் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு எம்எல்ஏ ஆகணும். விருப்பப்படுறீங்க. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு பொது வெளியிலே வந்து பல தரப்பட்ட விஷயங்களுக்கு பேசக்கூடிய ஒரு நபர், சட்டமன்றத்துக்கு போனாருன்னா நல்லது தானே அது. இன்னும் நல்லா பேசுவார் இல்லைங்களா? அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஆனா மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியல. இஸ்லாமியர்கள் ஓட்டு இந்த முறை யாருக்கு போறது அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்கு. காரணம் என்னன்னா, கடந்த தேர்தல்கள நம்ம பார்த்திருக்கோம். திமுக டிஃபால்ட்டா அத வாங்கும் அப்படிங்கிறது நம்ம ஹிஸ்டாரிக்கலா தகவல் அடிப்படையில நம்ம பார்க்குறோம். அதுதான் நடந்த உண்மையாவும் இருக்கு. இப்ப அதிமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பில்ல. அதாவது என்டிஏ கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பில்ல. காரணம் என்ன? பாஜக ஒரு 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 கூட்டணியா இருக்கிறனால சிக்கலா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இப்ப விஜய் வந்த பின்பாக கிறிஸ்டின் ஓட்டு எல்லாமே வந்து அவர் பக்கம் போகுது அப்படின்னு வந்து சில தகவல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த முறை இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுக பக்கம் மட்டும் போகுமா? இல்ல விஜய் பக்கம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? இல்ல விஜய் பக்கம் போக வாய்ப்பு இல்ல. ஒரு கால் இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி அவரு மன்னிப்புன்றதுல ஒரு வருத்தம் தெரிவிச்சாருன்னா கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக மீது இஸ்லாமியர்கள் வெறுப்புல இருக்காங்க. வெறுப்பின் உச்சத்தில இருக்காங்க. ஏன் சொன்னா, கடந்த 4 1/2 ஆண்டு ஆட்சியில திமுக ஆட்சியில கூட பார்த்தீங்கன்னா, நீங்க அம்மாபட்டணத்தில இஸ்லாமியர்கள் வீடு, அவன் 8 தலைமுறை, 7 தலைமுறை அந்த வீடுகள் நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி இடிச்சு தரைமட்டமாக்குனான். இங்க அனகாபுத்தூர் காகிதமில்லத் நகரம் வந்து அதே மாரி தான் ஒரு 500 வீடு கிட்ட நீதிமன்ற உத்தரவு. அது நீதிமன்ற உத்தரவுன்னா மேல்முறையீடுக்கு கூட அனுப்பாம, அவசர அவசரமா அதிகாரிகள் வந்து இடிச்சு தள்ளுனாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வக்பு திருத்த சட்டத்த வந்து கடுமையா எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு, வக்பு திருத்த சட்டத்த தமிழ்நாட்ல அமல்படுத்திட்டாங்க. அ கான் திரு நெல்லையில இருக்கக்கூடிய கான்மியான் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 1100 ஏக்கர் இடத்த கூட வக்ஃப் போர்டு இல்லாத நேரத்தில அட்வொகேட் ஜெனரல் வீரகதிரவனே ஆஜராகி, அந்த இடம் வந்து பள்ளிவாசலுக்கு வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடம் இல்ல அப்படின்னு தீர்ப்பு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதேமாரி வந்து திருநெல்வேலி திசையன் விலையில பார்த்தீங்கன்னா, 1.25 சென்ட் அது கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்துக்கு இருக்கு. அது நீதிமன்றம் முஸ்லிம்களிடம் ஒப்படைங்க. அது பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம் ஒப்படைங்கன்னு சொன்னா கூட இன்ன வரையும் ஒப்படைக்காம, அப்பா சபாநாயகர் என்ன பண்றாருன்னா, அது அரசு புறம்போக்கு நிலம். அவங்க வந்து உரிமை கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் பல தடவ தீர்ப்பு சொன்ன பிறகு கூட அட அட அடம் பிடிச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு. அதேமாரி வந்து திருச்சியில வந்து ஒரு 400 ஆண்டு பழமையான அனார்பாக் என்ற தர்காவை இரவோடு இரவா KNரு ஆட்கள் வந்து இடிச்சு தரைமட்டமாக்குனாங்க. இப்படி நான் வந்து சொல்லிக்கிட்டே போவேன் நானு. அந்த அளவுக்கு துரோகங்களை திமுக ஆட்சியில வந்து முஸ்லிம்களுக்கு பண்ணியிருக்காங்க. நன்மை என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, எதுவுமே பண்ணல. ஒரு விஷயத்துக்கு கூட நன்மை பண்ணல. ஏன்னா நீங்க என்ன சொல்றதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷனா நம்ம நெறைய செய்தித்தாள்ல நம்ம பார்க்குறோம். ஆனா, இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இன்னும் இஸ்லாமிய சார்ந்திருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியில தான் இருக்கு. பசிக்கல. பசிக்குது அவங்களுக்கு ரொம்ப. எப்படியாவது ஒரு அங்கீகாரம் இருக்கணும். அங்கீகாரம் இல்லைன்னா செத்து போடுவாங்க. நம்மள மாரி வந்து எந்த அங்கீகாரம் இல்லாம மத்திய, மாநில அரசுகளை கடுமையா எதிர்த்துட்டு அரசியல் பண்ணி அதனால் வரக்கூடிய வழக்குகளோ, அதனால் வரக்கூடிய எல்லாத்தையும் இது போன்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு யாருக்கும் இல்ல. இந்த அரசியல் அங்கீகாரம் ஒரு பந்தா. இல்ல இந்த பிரச்சனைய பத்திலாம் அவங்க பேசிட்டு தானே இருக்காங்க. இப்ப எங்க நீங்க எங்க சொல்லக்கூடிய எங்க சிறைவாசிகள் கைது குறித்து கூட வந்து பேசிட்டு தானே இருக்காங்க. எங்க எல்லா கட்சிகளுமே. நானும் சொல்றேன் பேசுறாங்க. தமிழ் அன்சாரி எல்லாரும் பேசிட்டு சரி தானே இருக்காங்க. பேசுறீங்க. ஆ. குடுக்கல அவங்க. இப்ப நீங்க வந்து என்கிட்ட ஒண்ணு கேட்கறீங்க. ஒரு பொருள் இந்த பேனாவ கேட்கறீங்க. ஒரு தடவ கேட்குறீங்க, 2 தடவ கேட்குறீங்க, 3 தடவ கேட்குறீங்க. நான் குடுக்கலன்னு சொன்னா, "நான் மனுஷன் போயா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா இல்லையா? அப்படி இருந்தும் நீங்க வந்து தொடர்ந்து திமுக முஸ்லிம்களுக்கு தான் அறங்காவல், பாதுகாவல் இப்படியாப்பட்ட டயலாக் பேசிக்கிட்டு, என்ன பாஜக. பாஜகவ கண்டு ஏங்க நம்மள இப்படி மிரட்டணும்? வரட்டுமே பாஜக. என்னன்றேன் நானு. ஏங்க யூபில முஸ்லிம்கள் வாழலையா? வாழறான்ல. யூபில முஸ்லீம் வாழறானா இல்லையா? வாழறான்ல. இல்ல நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, நீங்க பாஜக காரர் மாரி பேசுறீங்க அப்படின்னு நான் சொல்றீங்க. என்ன சொல்றேன்னா, யூபியில துப்பாக்கி சூடுக்கு வேலூர் இப்ராஹிமுக்கும் தடா ரஹீமுக்கும் என்ன வித்தியாசம் கேக்குறாங்கல்ல? கேட்குறாங்க இல்லையா? நான் கேட்குறேன். துப்பாக்கி சூடுக்கும் ஆளாகுறான். புல்டோசர் மூலியமா வீடுகளும் இடிக்கப்படுது. நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் சிறைப்படுத்தப்படுறான். இருந்தாலும் அந்த பிஜேபிய, ஆர்எஸ்எஸ் எதிர்த்து போராடிட்டு வாழ்ந்துட்டு இருக்கானா இல்லையா? இங்க ஒரு கால் வந்துன்னா நம்மலாம் செத்துப்புடுமா? இல்ல கடந்த அதிமுக, பாஜக கூட்டணியில இங்க இருந்தாங்களா? அப்பல்லாம் முஸ்லிம்கள் வாழவே இல்லையா? ஏன் அப்படி ஒரு விதமான நெரேட்டிவ செட் பண்றீங்க? இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்க பிரதான கட்சி எதுங்க? எதிர்க்கட்சி. அதிமுக. அதிமுக. திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் அமைப்புகள். இவனுங்க யாராவது அதிமுகவ பேசுறானுங்களா? பாஜக வந்துரும். பாஜக வந்துரும். அதிமுக கூட்டணியில இருக்கானே தவிர, இவனுங்க தான் பாஜகவ ப்ரமோட் பண்றது.
புரியுதுங்களா? ஏன் சொன்னா, அதிமுகவை பத்தி பேசினா அரசியல் தான் பேசணும். மிரட்ட முடியாது. இது வந்து மிரட்டு. ஒரு விதமான ஒரு த்ரெட்டனிங். ஏன்னு சொன்னா, எந்த உரிமையும் இல்ல. சிறைவாசிகள் விடுதலைய வந்து இன்ன வரையிலும் பண்ணவே இல்ல. அத பத்தி எந்த முஸ்லீம் அமைப்பும் சிறைவாசிய விடுதலை பண்ணு, அப்பதான் கூட்டணியில இருப்போம். இல்லன்னா கூட்டணி விலகுவோம்ன்னு சொல்லி ஒரு அறிக்கைங்க. திமுக பயப்படுவானா இல்லையா? இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய வாக்கு தான் திமுக வந்து ஆளுங்கட்சியா மாறணுமா, எதிர்க்கட்சியா மாறணுமான்றது முடிவுல இருக்கு. இந்த நேரத்திலயாச்சும் இந்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கான உரிமைகளை பெற வேண்டிய இடத்துல யார் இருக்கா? இஸ்லாமிய அமைப்புகள் இருக்காங்களா இல்லையா? இப்ப நீங்க நெறைய கூட்டங்களுக்கு போறீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய நிகழ்ச்சியில பங்கேற்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமிய அண்மையில கூட சந்திச்சு ஆமா. இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் குறித்தெல்லாம் வந்து கோரிக்கைகள்லாம் வச்சிருந்தீங்க. இந்த மாரி பல்வேறு பட்ட தலைவர்கிட்டலாம் நீங்க பேசுறீங்க. இஸ்லாமியர்கள் மத்தியில இந்த தலைவர்கள் பத்தியான பார்வை என்னவா இருக்கு? இப்போ எடப்பாடி பழனிசாமியோ, சீமான் பற்றியோ என்ன பார்வை இருக்கு? இப்ப நீங்க திமுகக்காக நீங்க வந்து எதிர் பிரச்சாரம் பண்றதுக்கு தயாரா இருப்பேன் அப்படிங்கிற மாரி கருத்துக்கள முன்வைக்கிறீங்க. அப்போ தொடர்ந்து இவங்கள பத்தியான பார்வை என்னவா இருக்கு? இவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு நெனைக்கிறாங்களா? இல்ல கூடாதுன்னு நெனைக்கிறாங்களா? இல்ல விஜய்க்கு ஓட்டு இல்ல போடணும்னு நெனைக்கிறாங்களா? மக்கள் இளைஞர்கள பொறுத்தவரையிலும் நமக்கு தான் ஆதரவா இருக்கு. ரஹீம் பாய் பேசுறது தான் கரெக்ட் அப்படின்னு இருக்கு. மக்கள் நெறைய மக்கள். நீங்க கூட வந்து நீங்க எங்கேயாவது போய் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள்ல யார் இன்னைக்கு கரெக்ட்டா இருக்கான்னு கேளுங்க. 10 பேர்கிட்ட கேட்டீங்கன்னா 9 பேர் சொல்லுவான், தடா ரஹீம் பேசுறது கரெக்ட்டுன்னுவான். அப்படி சொன்னாங்கன்னா, அவங்க அந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கல்ல? மனிதநேய மக்கள் கட்சிக்கோ, ஏங்க அந்த அமைப்பு அல்லது வந்து இல்ல, இல்ல, இல்ல. இந்தியன் யூனியன் இல்ல, முஸ்லீம் இல்ல. லீக்கோ எ ஓட்டு எ போட இ மாட்டாங்கல்ல? இதெல்லாம் கரெக்ட்டு தான் பேசுது. ஆனா அத எப்படி கொண்டு போறாங்கன்னு சொன்னா, இல்ல நீ நம்ம வந்து பலவீனமா இருக்கோமா? இல்ல, இல்ல. நம்மளால ஒரு நேரேட்டிவ்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியலையா? இல்ல, இல்ல. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் சார். அவனுங்க எப்படி கொண்டு போயிடுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா? பிஜேபி வந்துருங்க. தேவையில்லாத சட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பார்த்தீங்களா? இப்படியே மிரட்டுறான். ஆனா, இவன் பண்றான் பாரு. நான் என்ன சொல்றேன், நீ வந்து காகிதமில்லத்து நகர வந்து 4, 5 புல்டோசர் வச்சு ஒரே நேரத்தில 500 வீடுகள இடிச்சு தள்ளன. அம்மாபட்டனம் ரஹ்மத் நகர அப்படிதான் புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ளன. கேட்டா நீதிமன்ற உத்தரவுன்னா. இதுதானே யோகி ஆதித்யநாத்தும் செஞ்சாப்புல. ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், நீதிமன்ற உத்தரவு. அதனால நான் புல்டோசர் வச்சு இடிக்கிறேன்னு சொன்னான். அப்போ திமுகவுக்கும், பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? 2 பேரும் நேர்கோட்டுல தானே போறாங்க. அப்படி இருந்து ஏன் இந்த சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காக, நீ எங்கள தொடர்ந்து மிரட்டிட்டே இருக்க? இதுதான் என்னுடைய கேள்வி. தொடர்ந்து அவங்களும் வந்து கூட்டணியா இருந்தாலும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆளும் அரசாங்கம் வந்து நாங்க சட்ட ரீதியாக நீதிமன்றம் சொல்லிருச்சு. அதன் அடிப்படையில் நாங்க வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இந்த முறை வந்து இப்ப தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு அப்படிங்கும்போது, இப்ப கூடுதலா தொகுதிகள்லாம் வந்து கேட்கறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 5 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும், இந்தியன் யூனியன் முஸ்லீமாக இருக்கட்டும், இவங்கலாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த மாரி டிமாண்ட வந்து அவங்க வைக்கக்கூடாது? நீங்க நான் என்ன சொல்றேன், தொகுதிகள்ன்றத அதாவது நீங்க வந்து பிரதிநிதித்துவம் வாங்குறதே எதுக்குங்க? அந்த சமூகத்துக்கான நன்மைக்கா, தீமைக்கா? இவங்க வந்து நன்மைக்காக தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? நன்மை பண்ணலையா? எ இஸ்லாமிய சமூகத்துக்காக இவங்க நன்மை என்ன பண்ணல. பண்ணாங்க? ஒத்த மனுஷன் நம்ம வேல்முருகன் தோழர். அந்த ஆள் கூட சண்ட போடுறாரு திமுக கடந்த 5 ஆண்டுகளா வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சியாவே இருக்காரா இல்லையா? ஆனா கூட்டணியில இருந்தாலும் எதிர்க்கட்சி எ தான் அவரு. அ இத்தனைக்கும் சூரியன் சின்னத்துல நின்னு ஜெயிச்சு இருந்தாரு. அதுல 1% இந்த இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் செஞ்சாங்களா நான் கேட்கிறேன். சரி, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த தடவ? யாருக்கு? அந்த இல்ல கூட்டணியில இந்த இருக்க வாட்டி செருப்படி தலைவர்களுக்கு. படுவாங்க. அவங்க இந்த வாட்டி திமுக வந்து என்ன அதிகபட்சமா முஸ்லீம் லீக்‌க்கு ஒரு 2 சீட்டு குடுப்பான். தமுமுக செட்டுக்கு ஒரு 2 சீட்டு குடுப்பான். எஸ்டிபிக்கு 1 குடுத்து 5ஓட இல்ல 6ஓட முடிப்பான். இதுதான் திமுகவுடைய மென்டாலிட்டி. கேட்டா என்ன சொல்லுவான்? பாசிசம் உள்ள பூந்துறக்கூடாது. பாயாசம் திரண்டு வந்துறக்கூடாது. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருந்தா தான் இத அணை போட்டு ஆனா இவன் மட்டும் டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்துல போய் யாரு? முதல்வர். போனாரா இல்லையா? இதுவரையிலும் போனதே இல்ல. நிதி ஆயோக் கூட்டத்துல போய் 2047ல இந்தியாவை உலக அளவுல வந்து நம்பர் 1 நாடாக மாற்றுவதற்காக நம்முடைய பிரதமர் இரவு பகல் பாராம கஷ்டப்படுறாரு. பேசினாரா இல்லையா முதல்வர்? அங்கேருந்து இங்க வந்துட்டு பாஜகவாவது அதாவது டப்பா இன்ஜினா இருக்கட்டும், இந்த இன்ஜினா டபுள் இன்ஜினா இருக்கட்டும், டப்பா இன்ஜின் நாங்க விரட்டி விடுவோன்றாரு. இது எந்த விதமான அரசியல் சங்கர்? சொல்லுங்க நீங்க. இந்த சூழ்ச்சிகள் வந்து இப்ப இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கு. சரி, விஜய் என்ன விழிப்புணர்வு வந்து இப்ப என்ன பண்றதா திட்டம் இல்ல வச்சிருக்காங்க? அதான் சொன்னேன். விஜய் ஒரு கால் இல்ல இப்ப நீங்க கூட அ. சில தென் மாவட்ட அந்த கூட்டமெல்லாம் போட்டு அண்மையில வந்து எல்லாம் பண்ணியிருந்தீங்க உங்க கட்சி சார்பாலாம். இப்ப அவங்கலாம் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க? இப்ப பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்தவங்கலாம் வந்திருந்தாங்கல்ல. திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கலாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. எத நோக்கி இந்த தேர்தல இந்திய தேசிய லீக்
கட்சி வந்து நகரப்போகுது? இல்ல. அது தேர்தல் நேரத்தில பொதுக்குழு கூட்டி முடிவு எடுப்பாங்க நிச்சயம். ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து சீமான ஆதரிக்கணுன்ற மனநிலையில நான் இருக்கேன். மேபி ஒரு கால் அவங்கலாம் உட்கார்ந்து இல்ல இது வேண்டாம் இதுதான்னு சொன்னா நான் கேட்பேன் நானு. என்னுடைய விருப்புகளை நான் இந்த இந்த தேர்தலுக்காக நான் திணிக்க மாட்டேன் யார்கிட்டயும். ஆனா என்னுடைய மனசுல ஒண்ணு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எதார்த்த அரசியல் பண்ணிட்டு வராப்புல சீமான பொறுத்தவரையிலும். கள அரசியல் பண்ணிட்டு வராரு. நமக்கு சில பல விஷயங்கள்ல முரண்பாடு இருக்கு. இல்லன்னு சொல்லல. அவருடைய எல்லா விஷயமும் நான் ஆதரிக்கல. அதேத்துல இன்னைக்கு தமிழகத்துல வந்து இது போன்ற அரசியல் தான் தேவைன்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் வந்து வருங்கால ஜெனரேஷனுக்கு வந்து வருங்கால சந்ததியருக்கு ஒரு நன்மை இருக்கும். எல்லாம் கார்ப்பரேட் மயமா மாறிடுச்சு. பொருளாதாரம் ஒரு கவுன்சிலர் ஆனோன்னா கூட ரூ. 5,00,00,000 இல்லாம கவுன்சிலர் ஆக முடியாத நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது இப்படியே போச்சுன்னு சொன்னா, அப்புறம் நாளைக்கு மக்கள் பணின்னு சொல்ல முடியாது இதெல்லாம். பணத்த சரி, குடுத்து நீங்க ஆதரிக்கிறேன் ம். அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்க சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ம விஜய்க்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா? இல்ல அதுதான் சொல்றேன். விஜய் அதுக்கு இடையில வந்து விஜய் மன்னிப்பு கேட்டான்னு சொன்னா, விஜய்க்கு ஆதரிப்பாங்க. இஸ்லாமிய சமூக வாக்குகள் இல்ல விஜய்ட்டேருந்து நீங்க எதிர்பார்க்கிறது அந்த மன்னிப்பு மட்டும் தானா? அதுவும் வந்து அந்த நான் படத்துக்காக சர்மா இல்ல நீங்க அந்த படத்துக்காக நீங்க போட்ட வழக்குக்காக அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. நான் அதுக்காக இல்ல சங்கர். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என் சமூகம் நான் ஆதரிக்காவிட்டாலும் விஜய் மன்னிப்பு கேட்டானா, இஸ்லாமிய சமூகம் ஏன்னா திமுக மீது அவ்ளோ அதிருப்தி இருக்குன்ற நான் இஸ்லாமிய சமூகத்துக்கு. வேற வழியே இல்ல. அவன் யாருக்கு போடுவான்? சீமானுக்கு போடணும். சீமான் வந்து அவர் ஜெயிப்பாரா? ஜெயிக்க மாட்டாரா? இப்படின்ற ஒரு நிலை எப்பவுமே வந்து ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு மனநிலை இருக்கும் இல்லைங்களா? அதனால விஜய் மேபி வந்து இந்த மன்னிப்பு வருத்தம் தெரிவிச்சாருன்னா, மாற வாய்ப்பு இருக்கு. வருத்தம் தெரிவிக்கலன்னு சொன்னா கொஞ்சம் நிறைய ஓட்டுகள் சீமானுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த விரக்தியின் உச்சத்தில இருந்தாலும். அதை மீறி திமுக ஏன் சொன்னா திமுக வந்து இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க. அதிலயும் முஸ்லிம்கள் இருக்காங்க. விடுதலை சிறுத்தை அதிலயும் முஸ்லிம்கள் இருக்காங்க. காங்கிரஸ் அதிலயும் முஸ்லிம்கள் இருக்காங்க. முஸ்லிம் அமைப்புகள். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜமாத்துல வந்து ஒரு 50 பேர் உட்கார்ந்துருந்தாங்கன்னா, ஒரு 30 பேர் அவங்க ஆளுங்க ஆயிறாங்க. அந்த 20 பேரால ஒண்ணும் பண்ண முடியல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமான்டா. ஒரு கால் பிஜேபி வந்துச்சுன்னா, எதுக்கு நம்மளா தூக்கி எங்கேயோ போற ஓன நிறுத்தி நம்ம விட்டுக்கணும். அதனால போட்டு இப்படி பார்க்குறாங்க இல்லையா? இதுக்கு விஜய் கொஞ்சம் களத்துல இறங்கி, அப்ப ஒரு ஜமாத்லயும் அவருடைய ஆட்கள் இருக்கணும். விஜயோட இல்ல, இல்ல. ஆதரவாளர்களோ, இப்படி அல்ல சீமானுடைய ஆதரவாளர்களோ அங்க இருந்தா தான் நம்ம வந்து ஜமாத்தில் அந்த பங்கு பெறுறவங்கள நம்ம வந்து இது பண்ண முடியும். இல்ல நான் என்ன சொல்றேன், விஜய் இப்படி ஒரு அறிக்கை விட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அந்த திரைப்படங்கள நான் எடுத்தேன். அது ஒரு கற்பனை தான். இருந்தாலும் இஸ்லாமியர் மத்தியில ஒரு ஒரு விதமான ஒரு வெறுப்பு இருக்கு. அப்படின்னாங்கன்னா, இஸ்லாமியர்கள் வாக்கு திமுக மீது உள்ள வெறுப்பு காரணமா அப்படியே மாறுவாங்க. இல்ல உண்மையாலுமே அந்த மக்கள்லாம் வந்து ஹர்ட் ஆயிருக்காங்களா? விஜய் அப்படி படம் நடிச்சு, அப்படி இன்டென்ஷனா பண்ணி, அவர் வந்து இந்த மாரி பண்ணியிருப்பாருன்னு இஸ்லாமிய மக்கள் நெனைக்கிறாங்களா என்ன? அதிகமா இருக்கு. அதாவது கொஞ்சம் பேர் விஜய் எப்படி ஆதரிக்கக்கூடிய நீங்க சொல்ற மாரி ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் அப்படி நெனைக்கிறாங்க. இல்ல 40 யங்ஸ்டர்ஸே அப்படி நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மள வந்து ஒரு டெரரிஸ்ட்டா காட்டினாரு இல்லையா திரைப்படத்துல. ஏன்னா ரஜினிகாந்த் காட்டலையேங்க. எம்ஜிஆர் காட்டலீங்க. சிவாஜி அவங்கலாம் சூப்பர் ஸ்டார் ஆகலையா? புரியுதுங்களா? இதுவரையிலும் ரஜினிகாந்த் படம் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள ஒரு நல்ல கேரக்டர் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனாரு இல்லையா? புரியுதுங்களா? அப்ப இவரு வந்து விஜய் வந்து இப்படி காட்டிட்டாரே. அஜித் கூட அப்படி பெரிய அளவுக்கு அப்படி பண்ணல. ஒரு சில காட்சிகள் அப்படி இருக்கும். ஆனா மெயின் படமா எடுக்கல. நீங்க துப்பாக்கிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அது மிகப்பெரிய இப்போ விஜயகாந்த் எடுத்தாரு அதேமாரி படம். அதேமாரி வந்து சரத்குமார் நடிச்சிருக்காப்புல. அதேமாரி அர்ஜுன் நடிச்சிருக்காப்புல. இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அதை விட இது மோசமானது. அந்த கருக்களம் இருக்கு பார்த்தீங்களா? எப்பவுமே ஒரு போராட்டம் என்பது அ இல்ல அந்த படத்துல நீங்க சொன்ன துப்பாக்கி படம் சொன்னா நான் சொல்றேன். அது தீவிரவாதிகளுக்கும் ஆர்மிக்கும் நடக்கிற மாரியான அது ஒரு பிரச்சனை தானே அது? இல்ல தீவிரவாதிக்கும், ஆர்மிக்கும் நடக்கிற மாரி பிரச்சனை இல்ல அது. அது எப்படி கொண்டு வரேன்னா, அது ஸ்லீப்பர் செல்ன்ற ஒரு கான்செப்ட். எப்படின்னா, இந்தியால வந்து செருப்பு கடையில, துணி கடையில எங்கெங்கேயோ வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. எங்கேருந்தோ ஒரு உத்தரவு வரும், இவங்க போய் குண்டு வைப்பாங்க. புரியுதுங்களா? இந்த துணி கடையில, செருப்பு கடையில வேலை செய்றவன் பாகிஸ்தான்காரன் இல்ல. இந்தியக்காரன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா பாகிஸ்தான்லேருந்து உத்தரவு வந்தா இவங்க செயல்படுத்துவாங்க. இதுதான் அந்த கரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அது இ புரியுது. இ ஆனா இது வந்து இஸ்லாமியர் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு ஹேட் ஆச்சு. ஏன்னு சொன்னா, எந்த ஒரு சமூகமும் பணக்கார சமூகம் வந்து போராடாது. ரொம்ப கீழ உள்ளவனும் போராட மாட்டான். நடுத்தர சமூகம் தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் இல்ல போராடும். துப்பாக்கி படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் அத நெனச்சுட்டு விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது. இல்ல விஜய் நம்மள அதுக்கப்புறம் ஹர்ட் பண்ணிட்டாரு சரி அப்படின்னு நெனைக்கிறாங்களா என்ன? அதுக்கப்புறம் விஜய் பீஸ்ட்ன்ற ஒரு படம் எடுத்தீங்க. அதுவும் அப்படித்தானே. அதுவும் அ பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதி வந்து ஈசிஆர்ல வந்து மஹால ஹைஜாக் பண்றாங்க. இந்தியால இன்ன வரையிலும் எந்த மஹாலையும் ஹைஜாக் பண்ணல. யாருமே ஹைஜாக் பண்ணல.
நீங்கள் ஒரு புது கான்செப்ட் கேட்டால் கற்பனை, அந்த கற்பனையில் கூட நான் தானே உனக்கு எதிரியாக வரேன். கேட்டால் சொல்கிறேன், அது கற்பனைங்க, கற்பனையில் கூட நான் தான் எதிரியா உனக்கு. அந்த நீங்க சொல்லக்கூடிய சரி, நீங்க ஒரு துப்பாக்கியோ பீஸ்டோ அதுல அப்படி வந்திருக்கு. மற்ற படங்கள்ல வேற வேற சமூகத்தினரா இருந்திருக்கலாம் அல்லது வேற யாராவது இருந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்க என்ன சரி, நான் கேட்குறேன், விஜய் கம்யூனிட்டி கிறிஸ்துவர்களை தாக்கி ஒரு படம் எடுத்திருக்கோம் அப்படியா? அது நான் கேட்டேன்னா, என் கிறிஸ்துவர்கள் ரொம்ப நல்லவங்களா? முதல் உலகப் போர் யாரால் உருவாச்சு? 2ஆம் உலகப் போர் யாரால் உருவாச்சு? நீ அப்படி என்னை எடுத்துட்டு இன்னைக்கு நான் வந்திருக்கேன், நான் இன்னைக்கு பொதுவான ஆளாயிட்டேன் அப்படின்னா நான் எப்படி நம்புறதுன்னு கேட்குறேன் நான். அதுக்கு அவரு குறைஞ்சபட்சம் ஜாதி மதம் அதெல்லாம் அப்பாற்பட்டு அவருடைய அந்த ஸ்லோகன் நீங்க பார்த்தது இல்லையா? அவங்களுடைய ஸ்லோகன், என்ன கட்சியினுடைய ஸ்லோகன்? ஸ்லோகன். என்ன ஸ்லோகன்? அந்த ஸ்லோகன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? நாக்கா வலிக்க முடியும் சங்கர். குறைஞ்சபட்சம் நீ மன்னிப்பு கேள்வியா இந்த சமூகத்துக்கிட்ட? நான் தான் சொல்றேன், சமூகத்திட்ட மன்னிப்பு கேட்டானா விஜய், அப்படியே மாறுங்க ஓட்டு இந்த வாட்டி. சரி, ஓகே. திமுக விட்டுங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.